கடந்த 5 வருஷமா உங்க எம்எல்ஏ அரசன் அசோகன் அவர்களோட செயல்பாடுகளை பத்தி சொல்லுங்க. எங்க ஊருக்கு வந்து தண்ணி வசதி இல்லாம இருந்துச்சு, ரோடு வசதி இல்லாம இருந்துச்சு, மின்சார வசதி இல்லாம இருந்துச்சு. அதாவது எங்க ஏரியாவில் வந்து வீடுகள் அதிகமாகையில வந்து எங்களுக்கு லோ வோல்டேஜ் பிரச்சனை. அதுக்காக எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்தாங்க. மழை நேரங்களில் எங்களால் ரோடை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுக்காக ரோடு வசதி கேட்டோம். அவங்க நிதியிலேருந்து எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுத்தாங்க. மின்சார வசதியுமே கேட்டிருந்தோம். நிறையா போஸ்ட்டில் வந்து லைட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? எங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்க. எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள போய் மீட் பண்ணாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எந்தெந்த இது நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட ஒரு தெருவில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ரோடு போட சொன்னோம். அதையுமே போட்டு கொடுத்தாங்க எங்களுக்காக. வரப்போற எலெக்ஷன்ல சிவகாசியில மறுபடியும் அவர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுறாரு. ஸோ மக்கள் ஆதரவு அவருக்கு எப்படி இருக்கும்? மக்கள் மத்தியில் மேம்பாலமே ஒரு பெரிய கிஃப்ட் தான் அவங்க எங்களுக்கு கொடுத்தது. அதனால மக்கள் எல்லாருமே மறக்க மாட்டாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரசின் நமது வெல்லும் வெற்றி வேட்பாளர் அரசன் அசோகன் அவர்களுக்கு வரிசை எண் 1 அழுத்தி கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். மறந்து விடாதீர்கள், நமது வரிசை எண் 1 நமது வெல்லும் வெற்றி வேட்பாளர் அரசன் அசோகன் அவர்கள். நமது வெற்றி சின்னம் கை சின்னம்.